நம்ம சிலபஸ் படி இன்னைக்கு 4 முக்கியமான ஏரியாஸை கவர் பண்ண போறோம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், டிஜிட்டல் ஹெல்த், அப்புறம் எக்கானமி அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். இந்த ஆர்டர்ல படிக்கும்போது உங்க ரிவிஷனுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, முதல்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு முக்கியமான இருதரப்பு அரசு பயணம், அப்புறம் ஒரு சர்வதேச கூட்டமைப்பு பத்தி இதுல பார்க்க போறோம். சமீபத்துல நடந்த சைப்ரஸ் அதிபரோட இந்திய பயணம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே முக்கியம். இதுல 3 விஷயங்களை நீங்க போல்டா நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் 2026க்கான ஏஐ இம்பாக்ட் சமிட். பாதுகாப்பான ஏஐக்கான இந்தியாவோட நிலைப்பாட்டுக்கு சைப்ரஸ் ஆதரவு கொடுத்திருக்காங்க. 2வது, ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கிடைக்கணுங்கிற கோரிக்கைக்கு அவங்களோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 3வது, UNCLOS UNCLOS எனப்படும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை முழுமையா பின்பற்றுது. இது கடல்சார் பாதுகாப்புல இந்தியாவோட பவரை இன்னும் அதிகமாக்குது. உங்க மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த சைப்ரஸ் பிரச்சனையில இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னு கிளியரா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சைப்ரஸ் குடியரசோட சுதந்திரத்துக்கும் எல்லை பாதுகாப்புக்கும் இந்தியா தொடர்ந்து ராஜதந்திர ரீதியா ஆதரவு கொடுத்துட்டு வருது. குறிப்பா பைசோனல் பை கம்யூனல் ஃபெடரேஷன், அதாவது இரு மண்டல இரு சமூக கூட்டாட்சி அப்படிங்கிற அடிப்படையில ஒரு அமைதியான தீர்வு வரணும்னு இந்தியா வலியுறுத்துது. இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டை அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அடுத்து ஏபிஓ பத்தி பார்க்கலாம். ஆசிய உற்பத்தி திறன் அமைப்போட 68வது மீட்டிங் டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபத்துல நடந்துச்சு. இது நடத்தினது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம். இதுல நீங்க முக்கியமா அண்டர்லைன் பண்ண வேண்டியது, இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1961. இதோட இப்போதைய மெயின் ஃபோக்கஸ் ஏபிஓ விஷன் 2030. ஆசியா பசிபிக் பிராந்தியத்துல உற்பத்தியை பேஸ் பண்ணி ஒரு மாபெரும் டிஜிட்டல் மற்றும் பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரதுதான் இவங்களோட இலக்கு. இப்படியே நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் செக்ஷனுக்கு போலாம். ஜெனடிக்ஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல வந்திருக்கக்கூடிய சில சூப்பரான அப்டேட்ஸ் இதுல இருக்கு. எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க இந்த 2 டிஃப்ரெண்ட் திட்டங்களை கம்பேர் பண்ணி படிக்கிறது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி. ஒன்னு ஹியூமன் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற உம்மிட் திட்டத்தோட 2ஆம் கட்டம். இன்னொன்னு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல மிகப்பெரிய திருப்புமுனையான பிளான்ட் ஓபன் கிறிஸ்பர் 1. இந்த ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற செக்டார்ஸ், வேற வேற நோடல் ஏஜென்சிஸ் மூலமா இயங்குது அப்படிங்கறத கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கல் சைட்ல உமேத் திட்டம் ரொம்ப முக்கியமானது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூனிக் மெத்தட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ். இதை ரன் பண்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுதான் நிதான் மையங்கள். அரிய வகையான மரபணு கோளாறுகளை அரசு மருத்துவமனைகளிலேயே கண்டுபிடிச்சு அதுக்கான ஆலோசனையும் சிகிச்சையும் கொடுக்கிற ஒரு மாபெரும் திட்டம் இது. நிதான் அப்படிங்கிற பேரை கண்டிப்பா மறக்காதீங்க. இப்போ அப்படியே அக்ரிகல்ச்சர் சைடு வந்தோம்னா, டாக்டர் குத்புதீன் அலிமுல்லா தலைமையிலான ஐகார் டீம் POC1 பிளாட்ஃபார்மை வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா டிசைன் பண்ணப்பட்ட முதல் பிளான்ட் ஜீனோம் எடிட்டிங் பிளாட்ஃபார்ம் இதுதான். நெற்பயிர்ல இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல வறட்சியை தாங்குற பயிர்களை உருவாக்குறதுல இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ஓகே, அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3வது டாபிக் டிஜிட்டல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிரம்மாண்டமான மைல்கல்லை பத்தி பார்க்க போறோம். இந்த நம்பரை உங்க மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 கோடி. ஆமாங்க, நம்ம நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி, அதாவது தேசிய சுகாதார ஆணையம், சரியா 100 கோடி சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில வெற்றிகரமா இணைச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிருக்காங்க. இந்த 100 கோடி ரெக்கார்ட்ஸ் எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் இந்த ஆபா, ABHA, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் அடையாள எண்கள் தான். ஆபா அப்படிங்கிறது சரியா 14 டிஜிட் இருக்கிற ஒரு பிரத்யேக நம்பர். இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபைல்ஸை தூக்கிட்டாலே வேண்டாம். இந்த ஒரு ஐடி மூலமா உங்களுடைய நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவ பதிவுகள் எல்லாத்தையுமே லைஃப் லாங் ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சாத்தியமாகறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பேக் எண்ட் இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனோட இந்த உள்கட்டமைப்பு 3 முக்கியமான பில்லர்ஸ் மேலதான் நிக்குது. HFR, அதாவது ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரி, HPR, அதாவது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ரெஜிஸ்ட்ரி, அப்புறம் UHI, அதாவது யூனிஃபைட் ஹெல்த் இன்டர்ஃபேஸ். உங்க கவர்னன்ஸ் சிலபஸ்க்கு இந்த 3 அக்ரோனிம்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஃபைனல் செக்ஷனான எக்கானமி அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டாபிக்கு வந்துட்டோம். இதுல கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்புறம் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அப்டேட்ஸ் இருக்கு. இங்க நாம 2 டிஃப்ரெண்டான விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஒன்னு டாப் லெவல்ல நடக்கிற கார்ப்பரேட் ரெகுலேஷன், இன்னொன்னு கிராஸ் ரூட் லெவல்ல, அதாவது அடிமட்டத்துல நாடு முழுக்க நடக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். கார்ப்பரேட் சைட்ல பாத்தீங்கன்னா செபி, நெஸ்ம், அப்புறம்
IICA இந்த 3 அமைப்புகளுக்கும் நடுவுல ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதுல இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ற ஏரியா ESG, அதாவது சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள். செபி அதிகாரிகளுக்கு இந்த ESG ரூல்ஸ் பத்தி ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த பேக்டோட முக்கியமான பிளான். அதே சமயம் சோஷியல் வெல்ஃபேர் சைட்ல ரோஸ்கர் மேளா எனப்படும் வேலைவாய்ப்பு திருவிழா. பிரதமர் நரேந்திர மோடியால தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மாபெரும் திட்டத்துல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர்ஸ் டைரக்டா கொடுக்கப்படுது. இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டுமில்ல, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளான். இன்னைக்கு